மனிதனுடைய பகுதியும் குறித்து பேசிக் Now கொண்டிருக்கிறோம். read Matthew 11 verse 29. இப்பொழுது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். 29ஆம் வசனத்தை வாசிப்போம். Jesus first told people to come to him. என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு முதலாவது ஜனங்களுக்கு I want to சொன்னார். say something in verse 28. 28ஆம் வசனத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Some people say anybody can come to Jesus. யார் வேண்டுமானாலும் இயேசுவிடத்திலே வரலாம் என்று சிலர் சொல்கிறார்கள். Wrong. தவறு. Anybody cannot come. யாருமே அப்படி வந்து விட முடியாது. See whom he is inviting. யாரை அவர் அழைக்கிறார் என்று பாருங்கள். All who are weary and heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. Those who are sick and tired of their sin. தங்களுடைய பாவத்தை குறித்து வாழ்க்கையிலே சலித்து sick and சோர்ந்து tired of their போயிருக்கிறவர்கள். defeated life. தங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்ததான சலிப்பும் சோர்வும் உண்டானவர்கள். Are you not yet sick and tired of your sinful life? இன்னும் உன்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்து உனக்கு சலிப்போ சோர்வோ ஏற்படவில்லையா? You're not fit to come to Jesus. இயேசுவிடத்திலே வருவதற்கு நீ தகுதியானவன் அல்ல. Some of you have tried to come and that is why your Christian life is so shallow. உங்களிலே ஒரு சிலர் அப்படி நீங்கள் வர முயற்சித்திருக்கிறீர்கள், ஆகவே தான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆழமற்றதா இருக்கிறது. I remember one man in Kerala. கேரளாவிலே ஒரு மனிதன் அறிவேன். He came to me and said, Brother Zach, I'm also fed up with this Pentecostal church. I want to join your church. அவர் பெந்தகோஸ்தே சபையில நானும் சலித்து போய்விட்டேன், ஆகவே உங்களுடைய சபையிலே சேர்ந்து கொள்கிறேன் என்று வந்தார். I said, don't come. நான் சொன்னேன், வர You're வேண்டாம். not fit. நீங்கள் வருவதற்கு தகுதிப்பட்டவர் அல்ல. Because we didn't come here because we are fed up of some other church. நாங்கள் மற்ற சபையிலே சலித்து போய்விட்டபடினால இங்கே நாங்கள் வரவில்லை. We are not gathering people who are fed up of CSI, fed up of Pentecostal, fed up of Methodist, Baptist churches. No. CSI பிடிக்காதவர்கள், பெந்தகோஸ்தே பிடிக்காதவர்கள், மெத்தடிஸ்ட் பிடிக்காதவர்கள், பாப்டிஸ்ட் பிடிக்காதவர்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லி நாம் அப்படி சபையை கூட்டி சேர்க்கவில்லை. Such people will be fed up of each other after some time. அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்தால் கொஞ்ச நாட்கள் கழித்து CFCயும் அவங்களுக்கு சலிப்பு தட்டி போகும். I say we are gathering people who are fed up of themselves. தங்களை குறித்தே சலித்து போனவர்கள் இருக்கிறார்களா, அவர்களை நாம் சேர்க்க விரும்புகிறோம். I was fed up of myself. நான் என்னை குறித்து சலித்து போய்விட்டேன். Not other people. மற்ற I was மக்களின் fed up of my defeated personal life, family life. என்னுடைய தோற்கடிக்கப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையினாலே சலித்து போய் I வந்திருக்கிறேன். was fed up because I could not conquer my anger. என்னுடைய கோபத்தை மேற்கொள்ள முடியாதபடினாலே சலித்து I could not வந்திருக்கிறேன். control my thoughts, my tongue. என்னுடைய நாவையும் என்னுடைய எண்ணங்களையும் அடக்க முடியாமல் சலித்து போய் விட்டேன். That's why I came. ஆகவே தான் நான் வந்தேன். Have you come because of that? இதன் நிமித்தமா நீங்கள் வந்திருக்கிறீர்களா? Then Jesus has come to me. அப்படியானால் இயேசு வாருங்கள் என்று All அழைக்கிறார். of you who are fed up with your defeated life, உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையினாலே சலிப்படைந்தவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள். struggling to overcome but weary, heavy laden because you are defeated. போராடி மேற்கொள்ள முடியாத பிரயாசப்பட்டு அதன் நிமித்தமாக வருத்தமும் சஞ்சலமும் உண்டாயிருக்கிறவர்களே, Those are the only people we invite to the church. அவர்கள் மட்டுமே நாம் சபைக்கு அழைக்கிறோம். I know some others come along. அதோடு கூட மற்றவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். Somebody's brother, somebody's brother-in-law, இவருடைய மச்சான், இவருடைய somebody's அண்ணன், தம்பி, nephew, they all land up in our church. இப்படிப்பட்ட சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாரும் இவர் வருகிறார் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். And those are the biggest headaches in our church. நம்முடைய சபைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி இப்படிப்பட்டவர்கள் தான். They didn't come because they were sick and tired of their own sinful life. தங்களுடைய சொந்த பாவ வாழ்க்கையினாலே சலிப்படைந்தவர்கள் சபைக்கு வரவில்லை. They came because their brother or brother-in-law or somebody else, uncle or somebody told them to come. அவருடைய சகோதரரோ அல்லது மைத்துனரோ அவருடைய மாமாவோ வர சொன்னபடினாலே வந்திருக்கிறார்கள். We don't drive them out. நாம் அவர்களை விரட்டுவதில்லை. But if you're a spiritually minded elder, you will never allow such a person to have any influence or power in your church. நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை கொண்ட ஒரு மூப்பராய் இருந்தால் அப்படிப்பட்ட நபருக்கு சபையிலே செல்வாக்கை கொடுக்க மாட்டீர்கள். Once upon a time in CFC, in the olden days, we had people who were sick and tired of themselves. ஒரு காலத்திலே CFC சபையிலே தங்களுடைய வாழ்க்கையை குறித்து சலித்து போன பாரம் சுமக்கக்கூடிய மக்களாக வந்திருந்தார்கள். Today our numbers have increased. இன்றைக்கு நம்முடைய எண்ணிக்கை அதிகமாகி விட்டது. Not with people who are sick and tired of themselves. தங்களுடைய வாழ்க்கையை குறித்து சலிப்பு அடைந்து பாரம் பட்டவர்கள் அல்ல. Somebody's uncle, somebody's brother, somebody's brother-in-law, somebody's sister-in-law, they've all landed up. இவருடைய மாமா, இவருடைய மச்சான், இவருடைய குழந்தையாள், இவருடைய மருமகள், இப்படி என்ற மாமா எல்லாரும் They வந்து say சேர்ந்து விட்டார்கள். this is a good church to be in. இது நல்ல சபையா இருக்குது, வாருங்கள். We have good sermons here. இங்கே நல்ல பிரசங்கங்கள் இருக்கிறது. And we have some people coming who just like to listen to good sermons. சில நல்ல பிரசங்கத்தை கேட்பதற்காக மட்டுமே சபைக்கு வருகிறார்கள். Jesus didn't say, I believe Jesus was the greatest preacher in the world. உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரசங்கியார் என்றால் இயேசுதான் என்று நான் நினைக்கிறேன். நினைக்கிறேன். He was the most interesting preacher. He was the most interesting அவர் preacher. மிகுந்த சுவாரஸ்யம் உள்ள விதத்திலே பிரசங்கிக்கக்கூடிய நபர் என்று ஒரு இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு. He preached a 3-hour sermon to the two people on the way to Emmaus and they said their hearts were burning for 3 hours. ஊருக்கு போகும்பொழுது அந்த இரண்டு சிஷ்யர்களிடத்திலே 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினார். அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொன்னார்கள். Imagine a preacher who can keep your heart burning for 3 hours. 3 மணி நேரம் உங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரியக்கூடிய நிலையில வைக்கக்கூடிய பிரசங்கியார் எண்ணி பாருங்கள். You like to join such a church, right? அப்படிப்பட்ட சபையை சேர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அல்லவா? You'll be a nuisance in that church. அப்படிப்பட்ட சபைக்கு நீங்கள் ஒரு தொந்தரவாக இருப்பீர்கள். Because you didn't come there
because you're fed up with yourself. You came to hear a good preacher. நீங்கள் அப்படிப்பட்ட சபைக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சலிப்படைந்தபடினால வரவில்லை, நல்ல பிரசங்கத்தை கேட்க முடியாது. I know people who come to our CFC church and our conferences because they want to hear a good sermon. கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கும் நம்முடைய CFC சபைக்கும் பிரசங்கத்தை கேட்பதற்காக மட்டுமே வருகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் அறிந்திருக்கிறேன். They remain in the same condition even after 20 years. 20 ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் அதே நிலையிலே வளர்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள். Why is that? ஏன் அப்படி? Because they came to hear good sermons. நல்ல பிரசங்கங்களை கேட்க முடியாத நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். Come in here, we've got a good preacher here. வாருங்கள் கேளுங்கள், நல்ல பிரசங்கர் இங்கே இருக்கிறார். Okay, come. சரி வாருங்கள். But if you are not fed up with yourself, you'll never grow spiritually. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சஞ்சலமடையவில்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர மாட்டீர்கள். I was not fed up with my life just 35 years ago. I'm fed up with it even today. நான் ஏதோ 35 ஆண்டுகள் முன்பாக என்னோட வாழ்க்கையை குறித்து சலிப்படைந்தேன் என்றால் இன்றைக்கும் கூட சலிப்படைந்திருக்கிறேன். Because I have not yet become like Jesus. என்றால் இன்னும் நான் இயேசுவை போல மாறவில்லை. I'll tell you honestly before God, I live in constant need in my life. நான் தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து தேவையுள்ளவனாகவே வாழ்ந்து I கொண்டிருக்கிறேன். live in constant repentance. நான் தொடர்ந்து மனம் திரும்பிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். If it is 10:30 in the morning, I've already repented of something before 10:30 itself. காலையிலே 10:30 மணி ஆகிவிட்டதா, 10:30 மணிக்கு முன்பதாகவே ஏதோ ஒரு காரியத்தினாலே நான் மனம் திரும்பி விட்டேன். I'm living in that all the time. நான் எப்பொழுதுமே இந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Because I'm sick and tired of the smallest little area in my life which is un-Christ-like. கிறிஸ்துவுக்கு ஒப்பிடாத சிறு பகுதி என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அதிலே மனம் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That's why I'm at rest all the time. ஆகவே தான் எப்பொழுதுமே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக I'm not in a panic. நான் எப்பொழுதுமே பயந்து கொண்டு இல்லை. Because Jesus said, come to me those who are sick and tired of yourself, I'll give you rest. ஆகவே தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Why are you some of you in a panic and tense and disturbed? ஏன் உங்களிலே ஒரு சிலர் ஒரு விதமான பதட்டத்தோடு கூட ஒரு தொந்தரவுப்படுத்தப்பட்ட ஒரு ஆவியோடு கூட இருக்கிறீர்கள்? Shall I tell you why? நான் என்ன சொல்லட்டுமா? You have never been sick and tired of yourself. உங்களை குறித்தே நீங்கள் சலிப்படையவில்லை, சஞ்சலப்படவில்லை. You're satisfied with your job and your money and your house and your comfort. உங்களுடைய வசதி, உங்களுடைய வீடு, உங்களுடைய வேலை, உங்களுடைய பணம் இதிலேயே திருப்திப்பட்டு விட்டீர்கள். Being in a good church. அந்த நல்ல சபையில் இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம். You can probably get good partners for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல பெண் கிடைக்கும் இந்த சபையிலே. You will never come to rest. ஒரு காலம் நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே வர முடியாது. Jesus says, come to me those who are sick and tired of yourselves, I'll give you rest. உங்களை குறித்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். You know that you have come to Jesus when you come to rest. நீங்கள் இளைப்பாறுதலுக்கு எப்பொழுது வருகிறீர்களோ அப்பொழுது இயேசுவுடனே வந்துவிட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். If you are not at rest in your heart, உங்களுடைய உள்ளத்திலே ஒரு இளைப்பாறுதல் இல்லை என்றால், you are still disturbed about some other brother or sister sitting here. இங்கே இருக்கக்கூடிய இந்த சகோதரனை குறித்து அந்த சகோதரியை குறித்து உங்களுடைய உள்ளத்திலே ஒரு சலனம் இருக்கும் என்றால், sit here and think about some bad thoughts about your mother-in-law. உங்கள் மாமியாரை குறித்து கெட்ட சிந்தை உங்கள் உள்ளத்தை நிரப்பிக் கொண்டே You இருக்குமானால் haven't come to rest. நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளாக வரவில்லை. You think of your brother-in-law cheated you of the family property. உங்களுடைய குடும்ப சொத்திலே உங்களுடைய மைத்துனர் ஏமாற்றி விட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? Or you think how to get back that property now. அந்த சொத்தை எப்படியாவது திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்ன வழி இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? You have not come to Jesus. நீங்கள் இயேசுவுடனே வரவில்லை. You think you have. நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று If you come to எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். Jesus, He'll give you rest. நீங்கள் இயேசுவுடனே வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருப்பார். அதுதான் சோதனை. Come to me, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I say, Lord, I have come to you, ஆண்டவரே நான் உம்முடைய வந்துவிட்டேன், but I am not at rest. ஆனாலும் இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே. I'm anxious. ஆண்டவரே பதட்டம் இருக்கிறது, I'm fearful. பயம் இருக்கிறது. How is it you said, come to me, I'll give you rest? என்னிடத்திலே வந்தால் இளைப்பாறுதல் தருவேன் என்று எப்படி சொன்னீர் ஆண்டவரே? He didn't invite everybody. எல்லாரையும் அவர் அழைக்கவில்லை. Come to me those who are sick and tired of yourself, I'll give you rest. உங்களுடைய சுய வாழ்க்கையை குறித்து சலிப்படைந்தவர்களே நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் That's தருவேன். why you didn't get rest. ஆகவே தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. Because even though you came to Jesus, you're not sick and tired of yourself. இயேசுவுடனே நீங்கள் வந்திருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சலித்து போகவில்லை. Come to me those who are sick and tired of yourself. உங்களை குறித்து சலிப்பு அடைந்திருக்கிறவர்களே வருத்தப்படுகிறவர்களே வாருங்கள். Not those who are sick and tired of their mother-in-law. தங்களுடைய மாமியாரை குறித்து சலிப்படைந்தவர்களே Or அல்ல. sick and tired of their husband. அல்லது கணவனை குறித்து Or sick and tired of their wife. அல்லது மனைவியை குறித்து Or sick and சலிப்படைந்திருக்கிறேன். tired of their boss. அல்லது என்னுடைய மேல் அதிகாரியை குறித்து Or sick and சலிப்படைந்திருக்கிறேன். tired of the small inconvenient house you're living in. அல்லது நான் வாழுகிற வீடு எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறவர்கள் You won't get rest. உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. Those who are sick and tired of themselves. தங்களை குறித்தே சலிப்படைந்திருக்கிறவர்கள் யார்? Come to me, Jesus says. அப்படிப்பட்ட இயேசு வாருங்கள் என்று I அழைக்கிறார். will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் I can தருவேன். testify that for many years I've been at rest in my heart. அநேக ஆண்டுகளாக என்னுடைய உள்ளத்தில் இளைப்பாறுதலோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது சாட்சியாய் சொல்கிறேன். Some people took me to a court case for 10 years. It went all the way to Supreme Court. 10 ஆண்டு முன்பாக என்னை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடர்ந்தார்கள். I slept peacefully at night. I had rest in my heart. இரவிலே நிம்மதியாக தூங்கினேன், உள்ளத்தில் இளைப்பாறுதல் இருந்தது. God tested me. தேவனை சோதித்து பார்த்தார். Supposing somebody took a court case against you and took you to the Supreme Court. உங்கள் மீது யாராவது வழக்கு தொடர்ந்து உங்களை உச்ச நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றால் You can be at rest. You know you have come to Jesus.
நீங்கள் இளைப்பாறுதலா இருந்தால் இயேசுவிடத்தில் வந்திருக்கீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். Yeah, I'm thankful that God tested me in different circumstances. பலவிதமான சூழ்நிலைகள் மூலமாக தேவனை சோதித்து பார்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். Initially, I didn't know why God took me through that long period of 10 years. அந்த 10 ஆண்டுகளுடைய வழக்கமான அனுபவத்திற்கு ஏன் தேவனை எடுத்துச் சென்றார் என்று ஆரம்பத்தில் எனக்கு விளங்கவில்லை. The Lord said, I want to show you what a work I've done in your heart. உங்களுடைய உள்ளத்தில் எவ்விதமான கிரியை நான் செய்திருக்கிறேன் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன் என்று You will சொன்னார். not be in a panic and you will not be in unrest no matter what happens. ஒரு காலம் இளைப்பாறுதல் அற்ற தன்மையோ அல்லது உள்ளத்திலே பதஷ்டமோ இருக்காது என்று சொன்னார். Don't be disturbed when you go through difficult circumstances. கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நீங்கள் தொந்தரவு செய்யப்பட வேண்டாம். During those years, if I got upset and sick and tired of those people, then I would have been at unrest. அந்த நாட்களிலே என்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்துச் சென்றவர்கள் மீது நான் சலிப்படைந்திருப்பேன் என்று சொன்னால் எனக்கு இளைப்பாறுதல் இருக்காது. I loved them. நான் அவர்களை நேசிக்கிறேன். My wife and I used to pray for them. நானும் என்னுடைய துணைவியாரும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். I said, Lord, I want to be Christ-like. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவை போல இருக்க I விரும்புகிறேன். want to react like Christ. கிறிஸ்து எப்படி மறுமொழி செய்தார் அதே போல நான் மறுமொழி செய்ய விரும்புகிறேன். I remember that first day when I went to court. முதல் நாள் வழக்கு மன்றத்துக்கு சென்ற பொழுது எனக்கு நினைவு இருக்கிறது. 59 years I'd never been to court in my life. 59 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையிலே வழக்கு மன்றத்துக்கு சென்றதில்லை. As I walked in, நான் நீதிமன்றத்துக்குள்ள சென்ற பொழுது the Lord said, don't be disturbed. ஆண்டவர் சொன்னார், சலனமடைய வேண்டாம். Religious people took me also to court. மதவாதிகள் என்னை வழக்கு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்து You சென்றார்கள். wanted to walk in my footsteps? Here are my footsteps. இயேசு சொன்னார், என்னுடைய அடிச்சுவடியில் நடக்க வேண்டுமா, இங்கே இருக்கிறது பார் என்று சொன்னார். I was the happiest person that day in the court. அந்த நாளிலே நான் தான் அந்த வழக்கு மன்றத்திலே சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாக You will இருந்தேன். always be happy if you seek to judge yourself. உங்களை எப்பொழுதுமே நியாயந்தீர்க்க முடியாது நீங்கள் பிரயாசம் எடுத்தால் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமா For இருப்பீர்கள். many years I had a little verse I printed out and kept in front of my table. என்னுடைய மேஜைக்கு முன்பதாக அநேக ஆண்டுகளாக ஒரு வாசகத்தை எழுதி It's வைத்திருக்கிறேன். not in the Bible, வேதத்தில் இல்லாத but ஒரு the காரியம். principle is in the Bible. ஆனால் அதனுடைய கோட்பாடு வேதத்தில் இருக்கிறது. The happiest people in the world are those who judge themselves always and never judge others. மற்றவர்களை நியாயந்தீர்க்காதபடி எப்பொழுதும் தங்களே நியாயந்தீர்த்துக் கொள்கிற மக்கள் தான் சந்தோஷமுள்ளவர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறேன். I kept that in front of me for about 25 years in front of my table. என்னுடைய மேஜைக்கு முன்பதாக 25 ஆண்டுகளாக அதை எழுதி ஒட்ட வைத்திருக்கிறேன். I don't need it now because it's in my mind. இப்பொழுது அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி மனதில் அது பதிந்து விட்டது. I used to look at it frequently. அடிக்கடி நான் அதை பார்ப்பேன். I said, Lord, I want to be a happy person. ஆண்டவரே, நான்